இந்த முதலாளிக்கு உண்மையாக விசுவாசமாக வேலை செஞ்சு கரெக்டாக இருக்கிறவனா அவங்க வீட்டில் புள்ள மாதிரி வச்சுப்பாங்க. அப்போ ஆபிரகாம் வாழ்ந்திருந்த அந்த காலத்தில் ஒருவன் அவருக்கு விசுவாசமாக வாழ்ந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் என்ன அழைச்சாரு, வந்தேன், எல்லாம் பஞ்சத்தெல்லாம் மேற்கொண்டேன், எல்லாம் எனக்கு கொடுத்தாரு, ஆனால் என்ன கொடுக்கல, எனக்கு புத்திர சந்தானம் கொடுக்கல அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பண்ணப்ப ஐயோ இந்த சொத்தெல்லாம் வேறு யாரனா வாரிக்கு போகிறாங்க, அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா என்ன எல்லாம் ஆசீர்வதிச்சாரு, என்ன கொடுக்கல, இதுக்கு உண்டான ஒரு வாரிசை கொடுக்கல. அதனால் என் வீட்டில் வேலை செய்கிறான் இல்லையா, எனக்கு உண்மையாக இருக்கிறான் பாருங்க, அவனுடைய பிள்ளை தான் இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ண போகுது, அனுபவிக்க போகுது. அந்த காலத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்திருக்குது, உனக்கு பிள்ளை இல்லைன்னா உனக்கு விசுவாசமாக இருக்கிற அவங்க அந்த சொத்தை அனுபவிச்சுப்பாங்க அப்படின்னு. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம சொத்தெல்லாம் இந்த யாரோ ஒருத்தன் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் இவனை சந்தித்து, கவனிங்க, வெளியே கொண்டு போய் சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து வா, உன் சந்ததி இவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தம் யாருன்னா நம்புற மாதிரி இருக்கா? கொடுக்குற வாக்கு தத்தம் எதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஏன்னா அவன் கேட்டது எத்தனை குழந்தை, ஒன்று கேட்டான், எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, வாரிசு இல்லையே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆண்டவர் போய் இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். என்னன்னு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி எப்படி இருக்கும் பாருங்க. சொன்னதை நம்பவே முடியல. ஏன்னா நமக்கே தோணும், என்னன்னு இதெல்லாம் நடக்குமா, ஆகுமா? நான் கேட்கறது ஒன்னே இல்லைன்னா இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, எப்படி நம்புறது? நான் சொல்றேன், அதான் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது. என்ன கவனிங்க, சொன்னது யார் என்பதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சொன்னவர் யார் என்பது பார்க்கணும். சொன்னது யாரு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.